மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். குழிதோண்டு புதைக்கப்பட்ட ஜனநாயகம், அதுதான் இன்னைக்கு பீகார் தேர்தலுடைய ரிசல்ட் நிலவரம். நள்ளிரவுல புகுந்த மர்ம லாரி, காரணமே இல்லாம அணைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள், ட்ரெயின்ல இருந்து இறக்கப்பட்ட 6,000 பேரு, ஒரே வீட்டுக்குள்ள 1069 ஓட்டுகள், தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே 5 லட்சம் லட்டு ஆர்டர் கொடுக்கப்படுது. அப்ப இங்க எல்லாமே முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிலவரம் தான் இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது. இந்த செய்தியை அணுகக்கூடிய ஒரு சாமானிய ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட இந்த விஷயம் தெரியும். இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுமே பெரிய அளவுல பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பீகாருடைய தேர்தல் நிலவரம். ஆனா அரசியலை உத்து நோக்கக்கூடிய எல்லாருமே என்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த பீகாருடைய தேர்தலுக்கான அறிவிப்பு கொடுத்து அங்க எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்களோ அப்பவே தேர்தலுக்கான ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்து இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு தேர்தலோட ரிசல்ட்டும் வந்திருக்குது. கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. யாருமே ஒரு யார்கிட்டயும் சொன்னா சிரிச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கு இந்த தேர்தலோட நிலவரம். இப்ப நான் பேசக்கூடிய மதியம் 12 மணி, இந்த 12 மணி நிலவரப்படி 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல 191 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை அப்படின்னு சொல்லி வருது. யாராவது நம்ப முடியுமா? பீகாருடைய வரலாறுலேயே இப்பேற்பட்ட ஒரு வெற்றி அடைஞ்சது கிடையாது. 191 இடங்கள்ல பாஜக கூட்டணி முன்னிலை, இந்திய கூட்டணி வெறும் 47 இடங்கள் மட்டுமே முன்னிலை அப்படின்னு சொல்லுது. இது போற பக்கம் பார்த்தா இந்திய கூட்டணியோட நிலவரம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும் போல இருக்குது. அப்ப என்னன்னா அங்க பாஜக கூட்டணி வெற்றி அடைகிறது மட்டும் இல்ல, பாஜகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக திட்டமிடப்பட்ட ஒரு தேர்தல் தான் அப்படிங்கறத அந்த நிலவரத்தை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அது என்ன, காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா உடனே இது வந்து திட்டமிடப்பட்டது, இவி மிஷின்ல சதி செஞ்சுட்டாங்க அப்படி குருட்டாம்போக்கள்லாம் அந்த கதைலாம் சொல்லல. இங்க கள நிலவரத்தை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன். 2020 அங்க பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அன்னைக்கு இதே பாஜக நிதிஷ்குமார் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த கூட்டணியிலோட ஒட்டுமொத்த வெற்றியே 125 தொகுதிகள் தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. இந்திய கூட்டணி அன்னைக்கு ஆர்ஜேடி காங்கிரஸ், இந்த இந்திய கூட்டணி அன்னைக்கு இவங்களால மட்டுமே 110 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்போ பாஜக 125, இங்க ஆர்ஜேடி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி 110 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இந்த 110ல ஆர்ஜேடி மட்டுமே தனித்து 75 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஆர்ஜேடி மட்டும் தனித்தே 75 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல்ல டோட்டல் இந்திய கூட்டணி காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து 47 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் அங்க நடந்துட்டு இருக்குது. இந்த எஸ்ஐஆர் மூலியமா எவ்வளோ அவங்களுக்கு தேவையில்லாத வாக்குகளை கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கழிக்கிறது, அல்லது எவ்வளவு வாக்குகளை சேர்க்க முடியுமோ அந்த வாக்குகளை சேர்த்து பல மாநிலங்கள்ல இருந்து ஆள் இறக்குனாங்க அப்படின்னு சொல்லி பல வகையான குற்றச்சாட்டுகள் வந்தது. அப்போ இப்பேற்பட்ட ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது அந்த தேர்தலுக்கான ஒரு நிலவரம். ஏன்னா இந்த வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் நல்லா பாருங்க. இந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கு தான் போட்டி, இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு தான் வெற்றியில வந்து 2 பேரும் சம பங்கா போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்புற மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி பீகார்ல தேர்தல் நடக்கும்போது ஆர்ஜேடி 75 இடங்களை தனித்து ஜெயிச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாஜக தனித்து 74 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப பாஜகவுக்கும் ஆர்ஜேடிக்கும் ஒரு போட்டி, காலையில இருந்து ரிசல்ட்ல ஒரு போட்டி நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் ஜேடியுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் மத்தியில ஏதோ போட்டிங்கிற மாதிரி இவங்க 2 பேரோட வெற்றி சதவீதம் மட்டுமே ஒன்னா ஏறிட்டு இருக்குது. அப்ப என்ன காரணம்னா, இங்க நிதிஷ்குமார் ஒரு வலுவான ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா நிதிஷ்குமார் ஒரு பச்சோந்தி, என்னைக்கு நாள் தாவி ஓடிடுவாரு. அதனால பாஜகவுடைய வெற்றி இங்க ரொம்பவே முக்கியம். பாஜக தனக்கான ஒரு இடத்தை அவங்க பிடிச்சுக்கணும். நிதிஷ்குமார் இங்க இருந்து தாவி ஓடினா கூட அங்க தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முழுக்கவே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயலா தான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இங்க 191 இந்திய கூட்டணி எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்தே வெறும் 47 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா இதை யாராலையும் ஒரு சிறு பிள்ளையால கூட அதை நம்ப முடியாது. இதே நிலவரம் தான் அப்படியே மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது. மகாராஷ்டிராவும் கொஞ்சம் நல்லா பாருங்க. அங்கேயுமே சிவசேனா, அதாவது நான் சொல்றது ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், பாஜக எல்லாரும் கூட்டணியில இருந்தாலும் இந்த சிவசேனாவோ இந்த ஏக்நாத் ஷிண்டேவோ அஜித் பவாரோ இவங்க இல்லாமலே பாஜகவில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல தான் ஒரு வெற்றிக்கான ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல உருவாக்கப்படுது. இப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா 2019 மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 288 சட்டமன்ற தொகுதிகள். 2019 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக கூட்டணி சேர்ந்தே 161 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. நான் சொல்றது பாஜக கூட்டணி அப்படிங்கிறது
உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, அங்க மகாராஷ்டிரா வலுவா இருந்த ஒரு கட்சி. உத்தவ் தாக்கரே, பாஜக, இவங்க எல்லாம் ஒரு வலுவான கூட்டணியை 161 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல், இப்ப 2024 நடந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய கூட்டணி 235 இடங்களை ஜெயிக்கிறாங்க. கூட்டணிக்கு யாரும் பெரிய ஆள் யாரும் கிடையாது, பாஜக இருக்கிறாங்க. அந்த சிவசேனால இருந்து பிரிஞ்சு வந்த நபர், என்சிபில இருந்து பிரிஞ்சு வந்த நபர், இவங்கள வச்சுக்கிட்டு 235 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா இது பச்சை குழந்தை கூட நம்ப முடியல. 2019 மகாராஷ்டிராவோட தேர்தலில் காங்கிரஸ் மட்டும் தனித்தே, வெறும் காங்கிரஸ் மட்டும் தனித்தே 106 இடங்களை ஜெயிச்சு நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், இவங்களோட கூட்டணி எல்லாருமே சேர்ந்து, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், இவங்க எல்லாம் சேர்ந்து 49 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. முன்னாடி தேர்தலில் காங்கிரஸ் மட்டுமே 106, இங்க எல்லாம் வலுவான மிகப்பெரிய ஒரு கூட்டணி சேர்ந்து வெறும் 49 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அப்ப பாஜக வெற்றிக்கு என்ன தேவை, பாஜகவுடைய தனித்த வெற்றிக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கட்டமைப்பு தான் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தலில், மகாராஷ்டிராவில் அதுக்கு முன்னாடி கரெக்டா 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்க 48 நாடாளுமன்ற தொகுதிகள். இந்த 48ல காங்கிரஸ், அஜித் பவார், உத்தவ் தாக்கரே இவங்க மட்டுமே 48ல 30 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1/3 பங்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு கட்சி அடுத்த ஒரு 5 மாசத்துல இவ்வளவு வெறும் 288ல வெறும் 49 இடங்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னும் போது, அப்போ பாஜக அவங்க வெற்றிக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதேதான் மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சோ அதேதான் அப்படியே இங்க பீகார்லயுமே ஒரு செட்டிங் செய்யப்படுது. இதேதான் ஹரியானாவிலுமே செய்யப்பட்டது. இப்ப மகாராஷ்டிராவில் நான் சொல்றேன் இல்லையா, மகாராஷ்டிராவில் வந்த குற்றச்சாட்டு என்ன, ராகுல் காந்தி அங்க ஆய்வு செஞ்சு 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு மத்தியில 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. மாலை 5 மணிக்கு மேல இங்க பெரிய அளவு வாக்குப்பதிவு நடந்திருக்குது. காலையில நடந்ததை விட மாலை 5 மணிக்கு மேல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அப்ப இப்படி பல்வேறு வகையான தில்லுமுள்ளுகள் நடக்கும்போது பாஜக தனித்து ஜெயிப்பதற்கு என்ன காரணமா இருக்குமோ அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஒண்ணு அடைறாங்க. இதேதான் ஹரியானாவில நடந்துச்சு. நான் சொல்லக்கூடிய இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஹரியானாவில் 2019 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா மொத்த ஹரியானாவில் 90 தொகுதிகள். இந்த 90ல 50 தொகுதிகளில் பாஜக ஜெயிக்கிறாங்க, 34 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 2019ல அங்க 10 நாடாளுமன்ற தொகுதி, 10க்கு 10மே பாஜக ஜெயிக்கிறாங்க. அப்ப பாஜக அங்க ஒரு செல்வாக்கு இருக்கா? அதுக்கடுத்து 2024 தேர்தல் நடக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 10ல 5 மட்டும் தான் பாஜக ஜெயிக்கிறாங்க, 5 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸோட செல்வாக்கு பாதி உயருது, பாஜக செல்வாக்கு பாதி குறைதா? அதுக்கடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதே 2024 ஒரு சில மாதங்கள்ல 2024 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அங்க 90 தொகுதிகள்ல பாஜக மட்டுமே 48 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் 37 இடங்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பாதிக்கு பாதி உயர்வு தாழ்வு இருக்கு. ஆனா சட்டமன்ற தேர்தல்ல பாஜக இருந்து 2 சீட்டு மட்டும் குறையுது, காங்கிரஸ்ல இருந்து 2 சீட்டு மட்டும் ஏறுது. அப்ப பாஜக வெற்றிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க செட்டிங் பண்ணப்படுது. அதனாலதான் ராகுல் காந்தி அந்த இடத்துல போய் களத்துல போய் ஆய்வு செய்யறாரு. ஒரு பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகிக்கு அந்த பொண்ணுடைய பேர்ல இங்க 22 இடங்கள்ல ஓட்டு போடப்படுது. பல வீடுகள்ல ஒரே சிங்கிள் அட்ரஸ் இன் பல்க் ஓட்டர்ஸ், ஒரே முகவரியில பல வகையான வாக்குகள் செலுத்தப்படுது சொல்லி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைக்கும் போது, அப்ப இது வாக்கு திருட்டு தான், முழுக்க வாக்கு திருட்டால மட்டுமே பாஜக தனக்கான வெற்றி இங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தேர்தல் ஆணையத்தை துணையா வச்சு இந்த காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இனி தேர்தல் வச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கு தேர்தல் அவ்வளவுதான். தேர்தல் ஒன்று அறிவிப்ப, ஏன் தேர்தல் அறிவிச்சு இந்த பாஜக வெற்றி அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதுனே. இதுக்கு எதுக்கு தேர்தல்? அதுக்கு தேவையில்லாத செலவு, மக்களை ஓட்டடியை சரி பண்ணும், பாஸ்போர்ட் ப்ரூஃபை காட்டு, இந்த தேர்தல் வந்து ஓட்டு போடுன்னு சொல்லி இதுக்கு எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத பில்டப்? இதெல்லாம் பாஜக ஜெயிச்சுன்னு சொல்ல போறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குத்தான ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இவிஎம் மிஷின்லாம் பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லப்படும். அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கக்கூடிய பகுதியில திடீர்னு நைட்டு 3 மணிக்கு ஒரு லாரி ஒண்ணு உள்ள வருது. திடீர்னு ஒரு மர்ம லாரி ஒண்ணு உள்ள வருது. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த லாரியில சில பாக்ஸ் எல்லாம் ஏத்தப்படுது. அந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டீல் பாக்ஸ், அந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு போறதுக்காக பாக்ஸ் வைப்பாங்களே, அந்த பாக்ஸ் எல்லாம் ஏற்றப்படுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய ஜன்சுராஜ், இது மாதிரி பல கட்சிகள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த பாக்ஸ் எல்லாம் திறந்து காட்டும்போது காலி பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலி பாக்ஸ் எதுக்கு நீ இது சொல்லாம உள்ள வந்ததுக்கான இங்க மக்கள் இவ்வளவு பெரிய பதட்டம், ஒரு போராட்டம் ஏற்படுது. அப்ப சொல்லாம உள்ள போய் என்னெல்லாம் பண்ணீங்க? ஏன்னா இந்த லாரி எப்போ உள்ள வருதோ அந்த நேரத்தில் அங்க சிசிடிவி காட்சிகள் அணைக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பல நேரங்கள் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வரல. அப்ப சிசிடிவி கேமரா அணைக்கப்படுது, ஒரு மர்ம லாரி உள்ள வருது, உள்ள இருந்து பாக்ஸ் எல்லாம் ஏற்றப்படுது.
நியாயமானதான் என்ன செய்யணும், எல்லா கட்சியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு இருப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்ல, நாங்க எப்பவுமே ஷிஃப்ட் மாத்தி இங்க உட்கார்ந்து இருக்கும் போது, அப்போ உள்ள காலி பாக்ஸ் இருக்கா, காலி பாக்ஸ் வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் ஏத்துக்கணும், இல்லையா உள்ள வச்ச கையோட அதை நீங்க எடுத்துருக்கணும். இப்பதான் எடுக்கிறவங்களுக்கு தோணுதா, அப்ப என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு இருக்கக்கூடிய எல்லா கட்சி வேட்பாளர்கள்ட்டே சொல்லிட்டு, எப்பா எல்லாரும் வா, உள்ள இருக்கக்கூடிய காலி பாக்ஸ் எடுக்க போறோம், உன் கண்ணு முன்னாடி எடுக்கிறேன், இந்த சிசிடிவி கேமரா கூட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு இப்படி எடுக்கும் போதுதான் அங்க அவ்வளவு ஒரு பதட்டம் ஏற்படுது. அப்ப எல்லாமே ஒன்றும் புரியாத ஒரு சந்தேக ஒரு நிலையை தான் இங்க பாஜக ஏற்படுத்துறாங்க. அதுக்கேத்த மாதிரி பார்த்தோம்னா இந்த வெற்றியை முன்னமே தீர்மானிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறதையுமே இங்க புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா பீகாருடைய பாட்னாவுல மொகாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த மொகாபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா சிங், அந்த கிருஷ்ணா சிங் என்ன செய்யறாருன்னா, அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட 501 கிலோ லட்டு ஆர்டர் கொடுக்கப்படுது. 501 கிலோ லட்டு, 5 லட்சம் ரசகுல்லா, குலாப் ஜாமுன், இது மாதிரியான ஸ்வீட் வகைகள் மட்டுமே 5 லட்சம் பேருக்கு ஸ்வீட்டுகள் ஆர்டர் கொடுக்கப்படுது. 50,000 பேருக்கு தடால் புடால் விருந்து, 50,000 பேருக்கு விருந்து, 50,000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு விருந்து, 501 கிலோ லட்டு, ரசகுல்லா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் பேருக்கு சாப்பிடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு எல்லாமே முன்னாடினால எல்லாமே ப்ரிப்பேரா செஞ்சு வச்சாச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தான் அங்க செட்டிங் பண்ணி வச்சோமே, வெற்றி நமக்கு தான், இந்த ஜெயிச்சோன்னா எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஸ்வீட் வேணும்ல அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க, எல்லா கட்சிகளும் பட்டாசு வாங்கி வைப்பாங்க, பட்டாசு வாங்கி ரெடியா இருக்கும், நம்ம ஜெயிச்சோம்னா வச்சு வெடிக்க போறோம், ஜெயிக்கலாம் அந்த பட்டாசை நம்ம உள்ளே வச்சுக்கலாம், யாருக்கும் வெளியில தெரிய போறது கிடையாது. ஆனா ஸ்வீட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஸ்வீட் முன்னமே ஆர்டர் பண்ணி வச்சுட்டா அந்த ஸ்வீட் எடுத்து உள்ளலாம் பாதுகாப்பாக வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அப்ப தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த ஸ்வீட்டை யாருக்கையுமே கொடுக்க முடியாது, அது மானம் கெட்டு பேர் கெட்டு போயிடும். அப்ப முன்னமே ஸ்வீட்டை வாங்கி ஆர்டர் ஸ்டாக் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம இந்த இடத்துல வெற்றி அடைய போறோம், அந்த வெற்றி அந்த ஸ்பாட்லயே நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக முன்னமே இங்க லட்டு, இந்த குலாப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாமே ஆர்டர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இது மூலியமா எல்லாமே திட்டமிட்டு தான் இவங்க எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியமும் இன்னைக்கு பீகார்ல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு. இதுக்கு மேல அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பல இந்த எஸ்ஐஆர் மூலியமா நாங்க வாக்குகளை சீர்திருத்தம் செய்யறோம், செத்து போனவங்களுடைய பேரெல்லாம் நீக்கிறோம், ஒருத்தருக்கு 2-3 இடங்கள்ல ஓட்டு இருந்தா அதையும் சரி பண்றோம் அப்படின்னு தான் ஒரு ஒப்புச்சப்பா காரணம் சொன்னாங்க. ஆனா பீகார்ல நடந்த அநியாயம் என்ன தெரியுமா, பீகார்ல இருக்கக்கூடிய பிஹாரி கஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ரஹி ஜகத்பூர் சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில 6ஆம் நம்பர் வீட் நம்பர் டோர் நம்பர் 6, அந்த டோர் நம்பர் 6ல மட்டுமே அந்த ஒரு வீட்டு பேர்ல 1069 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. ஒரு வீட்டுல 1069 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. அதுக்கடுத்து பாராசெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீட்டுல டோர் நம்பர், அதுவுமே டோர் நம்பர் 6, டோர் நம்பர் 6ல 947 ஓட்டு, ஒரே வீட்டுல 947 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. இது மாதிரி 700ல இருந்து ஒரு வீட்டுக்குள்ள 700 ஓட்டு, ஒரு வீட்டுக்குள்ள 800 ஓட்டு, இது மாதிரி மட்டுமே 18 வீடுகள்ல இது மாதிரியான பல்கான ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதாவது ஒரு வீட்டுல 100 ஓட்டு, ஒரு வீட்டுல 200 ஓட்டு, இந்த வீட்டுல 350 ஓட்டு, 400 ஓட்டு, அந்த மாதிரி 100ல இருந்து 800 ஓட்டு வரைக்கும், இந்த வீட்டுல 100 ஓட்டு, இந்த ஊர்ல 500 ஓட்டு, இப்படி மட்டுமே கிட்டத்தட்ட டோட்டல் பீகார்ல 2241 வீடுகள்ல இது மாதிரி பல்கா ஓட்டு பதிவாயிருக்கு. அப்ப பல்கா ஓட்டு பதிவாயிருக்குன்னா இந்த ஓட்டெல்லாம் போடுறது யாரு, இந்த டெல்லி பிரேசில் மாடல் அழகி பேர்ல இந்த மாதிரியான போட்டை போட்டுக்கிட்டு யாரு இவங்களுக்கு தேவையான நபர்களை இவங்க உள்ள சேர்த்து ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டி இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய கபில் சிபில், உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன செஞ்சாரு, ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டாரு. ஹரியானாவில இருந்து 4 ட்ரெயின் கிளம்புது, 4 ஸ்பெஷலா ஓடப்பட்ட ட்ரெயின், மக்கள் பயணிக்கக்கூடிய ட்ரெயின்ல ஸ்பெஷல் ட்ரெயின் ஏற்பாடு செய்யப்படுது. எல்லாம் பாஜக துண்டு போட்டு ஏறுறாங்க, பாஜக தலைவர்கள் கொடியசைச்சு வழி அனுப்பி விடுறாங்க. அவங்க எல்லாருமே பீகாருக்கு தான் வராங்க. அப்ப ஓட்டு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து இறங்கினாங்கன்னா இது கள்ள ஓட்டு போடுறதுக்காக, இந்த ஓட்சோரி எல்லாமே முன்னாடி செட்டிங் பண்ண வச்சாச்சு, அதுக்காக ஓட்டு போடுறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை அவங்க இறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏங்க கள்ள ஓட்டு போடுறாங்க, அந்த பூத்துல பிஎல்ஏ இருப்பாங்கல்ல, பூத்துல உள்ள ஏஜென்ட் எல்லா கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அப்ப ஆர்ஜேடியை சேர்ந்தவங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க அவங்க கையங்களமா பிடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாம். இங்கதான் விஷயத்தை நம்ம நோட் பண்ண மறந்துடுறோம். இது தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகன்ற ஒரு கட்சி, தமிழ்நாட்டுல 68,000 பூத் இருக்குது. இங்க 68,000 பூத்துக்குமே பிஎல்ஏ கொண்ட ஒரு கட்சி திமுக மட்டும் தான் இந்தியாவிலே உள்ள ஒரு கட்டமைப்போட இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஈஸியா செஞ்சிட முடியாது. ஆனா பீகாரோட நிலைமையை பார்த்தோம்னா, பீகாரோட பூத்து பார்த்தோம்னா 90,712 பூத்து டோட்டல் பீகார்ல. இந்த 90,712ல பாஜகவுடைய பிஎல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க, 91,098 பேர். அதாவது பூத்தை விட இவங்க பிஎல்ஏக்கள் அதிகமாக வச்சிருக்காங்க. பாஜக அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு நாடு முழுக்க அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஆனா இந்திய கூட்டணிக்கு, டோட்டல் இந்திய கூட்டணிக்கு 90,000 பூத் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 67,450 பிஎல்ஏக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ 90,000 இருக்க இடத்துல 67,000 இருக்காங்கன்னா
கிட்டத்தட்ட 23,000 பூத்துகளுக்கு பிஎல்ஏக்களே கிடையாது. அந்த கட்சியில நின்று வேலை செய்யறதுக்கு பிஎல்ஏக்களே கிடையாது. அப்ப அது மாதிரியான இடங்கள் அது மாதிரி பல்க் ஓட்டர்ஸை சேர்த்து பல மாநிலங்கள்ல இருந்து ஆள் இறக்கி இது மாதிரி ஓட்டு போட்டாங்களா? அதுதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு காணாத ஒரு கணக்கே பண்ண முடியாத இப்பேற்பட்ட ஒரு வெற்றி அடைகிறதுக்கு காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில இதுக்கு விடை தீர்க்க முடியாத ஒரு பல கேள்விகள் உருவாயிருக்குது. மொத்தத்துல என்னன்னா, பாஜக அவங்க வெற்றி அடைறதுக்கு என்ன தேவை? நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாலும் நாளைக்கே நிதிஷ்குமார் கலந்து போனாலும் என்னோட வெற்றியை நான் உறுதி செய்யற அளவுக்கு என்னோட வெற்றியை நான் தீர்மானிச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் இங்க மகாராஷ்டிராவிலுமே அதே நடந்தது. நாளை பின்ன அங்க ஏக்நாத் சிண்டேவோ அஜித் பவார் கலந்து போனா கூட என்னோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு என்னோட களத்தை நான் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு பீகார்லயுமே நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரி, இப்படி எல்லாம் அராஜகம் நடக்குது, இவ்வளவு பெரிய ஓட்சோரி கண்ணு முன்னாடி இப்படி அப்பட்டமான வேலைகள் நடக்குது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கொத்து கொத்தா பீகார்ல 60 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது இல்லையா? அதுல 24% ஓட்டுகள் இஸ்லாமியர்கள் ஓட்டுகள். அப்ப இந்த அளவுக்கு பாஜக வெற்றிக்காக ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. சரி, இதுக்கு நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போலாம் அப்படின்னா நீதிமன்றத்திலுமே உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஓட்டு திருட்டு விஷயத்துல எந்த ஒரு முறையான ஒரு வழிகாட்டலுமே நீதிமன்றத்துல கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கறத மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்திருக்குது. சரி, தேர்தல் ஆணையம்னா தேர்தல் ஆணையம் தான் அவங்க தான் நியமிக்கிறது. சரி, இங்க ஓட்டு திருட்டு நடக்குது, அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி மேல தேர்தல் ஆணைய கமிஷனர் மேல ஒரு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு போனா பாஜக ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணைய கமிஷனர் மேல உங்களால வழக்கு தொடுக்க முடியாது, அவர் மேல யாராலையும் கேஸே போட முடியாதுன்னு சொல்லி தனி ஒரு சட்டமே கொண்டு வராங்க. சிசிடிவி எங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் மக்கள் யாருக்கும் கொடுக்கணும் சட்டம் கிடையாதுன்னு சொல்லி புதுசா ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தாங்க. அப்ப எந்த வகையிலுமே மக்கள் நீதி கேட்க முடியாத அளவுக்கு நான் என்ன சொல்றேனோ அதான் சட்டம், நான் என்ன செயல்படுத்துறேனோ அதான் திட்டம், நான் தான் இங்க தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலை நான் தான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுக்க ஒரு சர்வாதிகார பாதையில போயிட்டு இருக்காங்க. அந்த சர்வாதிகார பாதையில எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இன்னைக்கான தேர்தல் ரிசல்ட். அதனால இப்படி பாஜக அவ்வளவு ஒரு ஆட்சியை வெறியில அதிகார மமதையில இப்பேற்பட்ட வெற்றியை தனக்கான வெற்றியை தானே தீர்மானிச்சு எழுதக்கூடிய இந்த அதிகார ஆட்டம் அப்படிங்கிறது இது நீண்ட நாளைக்கு நிலைக்காது. கண்டிப்பா பாஜக மக்கள் முன்னாடி அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஓகே, இந்த பீகாரோட கள நிலவரம், அங்க நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பத்தி நம்ம ஆதாரத்தோட இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். இந்த பீகாரோட ரிசல்ட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன, மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.